ஒரு அழகான தோட்டத்துல ஒரு மஞ்சள் பூசணிக்கா இருந்துச்சு. அதுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பூசணிக்கா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. அது கவனிக்காம படிச்சுட்டே இருக்கும். அகத்திக்கீரை பூசணிக்காவோட ஃப்ரெண்டு. பூசணிக்காவுக்கு ஏற்படக்கூடிய டவுட் எல்லாம் அகத்திக்கீரை தான் சால்வ் பண்ணும். அப்படிதான் பூசணிக்கா ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டே இருக்கும்போது, திடீர்னு தோட்டத்துல இருக்க செடியெல்லாம் வாடி போய் சோகமாவும் இருக்கிறத பார்த்துச்சு. ஐயோ! தோட்டத்துக்கு ஏதோ ஆயிடுச்சு. இத என்னால சரி செய்யவே முடியல. அப்போ அகத்திக்கீரை சொல்லுச்சு. கவலைப்படாத நண்பா. நம்ம தோட்டத்தோட வேர கண்டுபிடிச்சா பழையபடி தோட்டத்த நல்லா ஆரோக்கியமா மாத்திடலாம். அந்த வேர் எங்க இருக்கு? நான் உனக்கு சொல்றேன். ஆனா நான் கேட்கிற 3 புதிருக்கு நீ ஆன்சர் சொல்லணும். இந்தா, இந்த 3 விதையில எது ரொம்ப பழசுன்னு கண்டுபிடி. ம். இதான் பார்க்கறதுக்கு கரடு முரடா இருக்கு. இதுதான் பழைய விதை. சரி, 2வது புதிருக்கு போலாம். இந்த குளத்துல இருக்க பூவுலயே எது ரொம்ப சுறுசுறுப்பான பூன்னு கண்டுபிடி. பூக்கள் எப்படி சுறுசுறுப்பா இருக்கும்? அந்த பூ தான், அந்த பூ தான். தேனீக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பூ. ரொம்பவும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் சுறுசுறுப்பான பூ. 3வது புதிர். அமைதியா கண்ண மூடி இந்த சத்தத்த கேளு. இந்த தோட்டத்துல இருக்க முக்கியமான சவுண்ட கண்டுபிடி. பூச்சிகளோட சத்தம் கேக்குது. இலைகளோட சத்தம் கேக்குது. புதிதா வளரக்கூடிய செடியோட சத்தமும் கேக்குது. இதுதான், இதுதான் புதிய வாழ்வினோட தொடக்கம். இந்தா, இந்த வெள்ளை பூவை புடி. இதோட பிரகாசம் தோட்டம் முழுக்கும் பரவி வாடிய பூக்கள்லாம் திரும்பவும் மலர செய்யும். ஓஹோ! அழகாச்சு.